சீமான் இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு உங்கள் பேச்சை கேட்டு நானும் அவரை பற்றி நிறைய பேசிட்டேன். இப்போ ஃபீல் பண்ணுறேன். 2009 ஈழத்தில் போர் நடக்கும்போது அப்பாவி மக்கள் சாகும்போது இங்கே சீமான ரூம் போட்டு கூத்தடிச்சிருந்தார். இது எப்படிப்பட்ட குடும்பம் யோசிச்சு பாருங்க. இந்த அயோக்கிய பையனுக்கு என்னங்க மரியாதை வேண்டிய கிடக்கு. விஜயலட்சுமிக்கு ஏதாவது ஆயிடுச்சு நான் சும்மா வரேன். அவங்க வந்து ஒரு 7 முறை கருக்கலைப்பு வந்து நடந்தது. கட்சி இல்ல, நான் தான் சொல்றேனே. வாரிசு அரசியல் இருக்கிறாங்க. நான் சொல்ல போறேன் உண்மைங்க சத்தியமா. ஏங்க நீங்க அந்த ஆளு அவன் பிள்ளைய நிக்க வச்சு பேட்டி கொடுத்ததை கவனிக்கலையா நீங்க? அப்பா இறந்த பிறகு கிறிஸ்துவ மத பிரகாரம் நம்ம வந்து அடக்கம் பண்ணலான்னு கேட்டுருக்காங்க. ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறாங்க. ஆனால் சீமானு அதை ஒத்துக்கவே இல்லையா? இதுவும் சேர்த்து சொல்லிடுங்க. அவன் RSS பிஜேபியினுடைய அடியார். இனிமே நாம் தமிழ் தம்பி தங்கைகள்னு சொல்லாதீங்க, பிசிறு மசுறுன்னு சொல்லுங்க. இடும்பாவனம் கார்த்திக் அவன் மேல ஒரு பெண் ஒரு அந்த அசிங்கமா பேசுவாங்க. இதெல்லாம் பார்த்து எந்த பொம்பளையும் பொறுமையா இருக்கும். அதெல்லாம் வந்து சாதாரண பெண்கள். ஆனா கயல்வெளி வந்து ஒரு சிறப்பான பெண். அப்ப நான் கேக்குறேன், எங்க சொன்னான்ட்டு அப்படியா சொன்னாரு? அப்படிதான் அந்த வேணாம், அப்படிதான் அவன் சொன்னான். ஒரு பொறுமை இருக்கு. ஏங்க அப்படி சொன்னாரான்னு கேட்டல, நீங்க என்ன சொன்னோம்? பிசிறு மசுலாம் சொல்றாரு, அது சொல்லுங்க. நீங்க பிசிறு சீமான் மசுறு சீமான் நீங்க சொல்லுங்க, இல்ல நான் சொல்றேன். நான் இப்பவே அப்படி சொல்ல மாட்டேன். எனக்கு அவர் மேல தனி மரியாதை இருக்கு. யார் மேல? சீமான் மேல. தலைவர்னு சொல்றாங்க. தருதலையா? சோறு தான் திங்கறாங்களா? சூடு சொல்றா இருக்குதான்னு நான் கேக்குறேன். நாங்க 1000 ரூபாய்க்கு பிறந்தவன்னா உங்க பசங்க உங்க வீட்டுல இருக்கவங்க யாருக்கு பிறந்தவங்க நான் கேட்பேன்ல. ஐயோ சத்தியமா இருக்க முடியாது. எப்படி இருக்க முடியும்? இப்படி ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வெளியே பாக்குற சீமான் வேற, உள்ள வக்கர புத்தி உள்ள சீமான் இருக்கு. மதுக்கடைகளை கலைஞர் மூடிவிட்டார். அவர் திறந்தாருன்னு மட்டும் சொல்றாங்க, மூடி விட்டதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்ப மட்டும் எல்லாரும் வாய் மூடிக்கிட்டு இருக்கு. கருணாநிதி திறந்தாரு மூடிட்டாரு, ஆனா இவங்க மூட மாட்டேன்றாங்க. மோடி 2014 சந்திச்சது 2 பேர் தான். ஒன்னு ரஜினிகாந்த், ஒன்னு விஜய். ரஜினிகாந்த் ட்ரை பண்ணாரு 2022. விஜயை ட்ரை பண்றாங்களோன்னு டவுட் இருக்கு. ஐ எம் வெயிட்டிங். எனக்கு அதுல எந்த டவுட்டும் இல்ல. அவன் மாமா பையன்